ஹாய், 100 ரூபீஸில் 100 கிராம் ப்ரோட்டீன் எப்படி எடுக்கணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அதை நான் கடையில் விசாரித்து அதோட ப்ரைஸை மட்டும் ஒரு ஷீட்டில் எழுதி வச்சுருக்கேன். வாங்க என்னென்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 3 எக் எடுத்துக்கோங்க. பாயில் எக் எடுத்துக்கோங்க. ஒரு எக் வந்துட்டு 6 ரூபா வருது. 3 எக்கு 18 ரூபா வருது. இதில் நமக்கு 18 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்குது. அதேமாதிரி 50 கிராம் பன்னீர் எடுத்துக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 18 ரூபா வருது. இதில் 9 கிராம் ப்ரோட்டீன் நமக்கு கிடைக்குது. பிரஞ்ச் டைமில் ரோஸ்டட் சன்னா எடுத்துக்கங்க 50 கிராம். இதோட ப்ரைஸ் 10 ரூபா தான் வருது. இதில் 8 கிராம் ப்ரோட்டீன் நமக்கு கிடைக்குது. லஞ்ச் டைமில் ஒரு கப் ரைஸும் 150 கிராம் மூண்டாலும் எடுத்துக்கங்க. ஒரு கப் ரைஸில் வந்துட்டு 2 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. 150 கிராம் மூண்டாலில் வந்துட்டு 24 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்குது. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 15 to 20 ரூபா தான் வருது. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு கிளாஸ் பட்டர் மில்க் எடுத்துக்கங்க. இதோட ப்ரைஸ் 10 ரூபா வருது. இதில் 4 கிராம் ப்ரோட்டீன் நமக்கு கிடைக்குது. நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சப்பாத்தியும் 150 கிராம் சோயா சக்ஸ் எடுத்துக்கங்க. 2 சப்பாத்தியில் 3 to 4 கிராம் ப்ரோட்டீன் நமக்கு கிடைக்குது. அதேமாதிரி 150 கிராம் சோயா சக்ஸில் 26 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்குது. இதோட ப்ரைஸ் நமக்கு 15 ரூபா தான் வருது. லேட் நைட் ஸ்நாக்ஸுக்கு 25 கிராம் பீனட் எடுத்துங்க. இதில் 7 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்குது. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 10 ரூபா வருது. எல்லா ஃபுட்டும் ப்ரைஸையும் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா இதில் 100 ரூபாயிலேருந்து 105 ரூபா தான் வருது. இதில் வந்துட்டு நமக்கு 100 கிராம் ப்ரோட்டீன் நல்லாவே கிடைக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேறு டிப்ஸ் தேவைப்படுதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுறோம். தேங்க்யூ.